Hello students, இன்னைக்கு சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ட்ரையாங்கிள்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் உன்னோட தியரம் 6.1 ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ் வரும், இல்லைன்னா இந்த தியரமே உங்களை கேட்கலாம். சரிங்களா? அதனால் இந்த கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். If a line is drawn parallel to one side of a triangle to intersect the other two sides. இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் ஏபிசி எடுத்துக்கலாம். அந்த ஏபிசிக்கு பேரலாக ஒரு லைன் டிஇ. இஃப் எ லைன் இஸ் ட்ரான் பேரலல் டு ஒன் சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிளோட ஒன் சைடுக்கு பேரலாக ஒரு லைன். அந்த லைன் வந்து மற்ற டூ சைட்ஸை இன்டர்செக்ட் பண்ணும். இன்டர்செக்ட் தி அதர் டூ சைட்ஸ். ஓகேவா? அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் டியும் இயும். புரியுதுங்களா? அது டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? டிஇயும் பிசியும் என்னது பேரல் லைன்ஸ்ன்னு கொஷின்லேயே இருக்குது, தியரமோட ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? டிஇ பேரலல் டு பிசி. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் பாருங்கள். ஏடி டிவைடட் பை டிபி, ஏஇ டிவைடட் பை இசி. ஏடிங்கிறது ரேஷியோஸ் என்ன சொல்லியிருந்தாங்க? அதர் டூ சைட்ஸ் ஆர் டிவைடட் இன் த சேம் ரேஷியோ. சைட்ஸ் பாருங்கள். ஏடி டிவைடட் பை டிஇ, ஏஇ டிவைடட் பை இசி. இதை நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிளில் என்ன அப்படின்னா ஜாயின் டிசி அண்ட் இபி. டிசி பாருங்கள், டிசியை ஜாயின் பண்ணியிருக்கோம், இபியை ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிளில் ஏடிஇ ட்ரையாங்கிளில் பர்பண்டிகுலர் ஹைட்டு இலேருந்து ட்ரா பண்ண போகிறேன். பர்பண்டிகுலர் ஹைட்டு இஎன், பர்பண்டிகுலர் ஹைட். ஓகேவா? இஎன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃபு இப்போ ஃபஸ்ட்டு ஏடிஇ ட்ரையாங்கிளில் உங்களுக்கு தனியாக ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏடிஇ ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகேவா? இல்லை பர்பண்டிகுலர் ஹைட் என்ன? இஎன், இஎன் பர்பண்டிகுலர் ஹைட்டு. ஓகேவா? இப்போது அடுத்தது நான் இந்த இடத்துல என்னென்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் பிடிஇ. ஓகேவா? அப்போது அடுத்து இதே டயக்ராம்லேருந்து பிடிஇ ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள். பிடிஇ. இப்போ இந்த ஏடிஇ ட்ரையாங்கிள் பிடிஇ ட்ரையாங்கிள், ஏடிஇ ட்ரையாங்கிளோட ஹைட் என்னது? இஎன் தான் ஹைட். ஓகேவா? அதே மாதிரி தான் அதுக்கு கீழே இருக்க பிடிஇ ட்ரையாங்கிளோட ஹைட்டும் என்னதான்? இஎன் தான். சரியா? ஏன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? நம்மளுக்கு ஹைட் தேவைப்படும். சரிங்களா? அதை நம்ம இங்கே ஹைட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். சரிங்களா? இப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள். பர்பண்டிகுலராக இருக்குது பார்த்தீங்களா? இஎன் இதான் என்னது? ஹைட்டு. ஓகேவா? அது எந்த லைனில் போய் ஜாயின் ஆகுதோ ஏடி தான் என்னது? பேஸ். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஹாஃப் இன்ட்டு பேஸுக்கு பதிலாக ஏடி இன்ட்டு ஹைட் என்னது? இஎன். இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ ஹாஃப். இது பாருங்கள், இதோட பேஸு ஹைட் என்ன? ஹைட்டு இதுக்கும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஹைட் என்ன தான்? இஎன் தான். சரிங்களா? இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் நல்லாவே தெரியும். பாருங்கள், இதோட ஹைட்டு தான் இஎன்னு. அப்போ இந்த பிடிஇக்கும் ட்ரையாங்கிளுக்கும் ஹைட் என்னது? இஎன் தான். சரிங்களா? பேஸ் வந்து இந்த ஹைட் எந்த இடத்துல வருது பாருங்கள்? டிபி. ஓகேவா? அப்போ பேஸ் என்னது? பிடி இன்ட்டு ஹைட் என்னது? இஎன். இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்
ADE divided by area of triangle BDE equal to first equation half into AD into EN. Second equation half into BD into EN. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? 1/2 1/2 கேன்சல், EN கேன்சல். ஓகேவா? நம்மளுக்கு அப்புறம் ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது? கேன்சல் பண்ண பிறகு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE divided by area of triangle BDE equal to AD divided by BD நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் இதை ஈக்குவேஷன் A அப்படின்னு எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம்? ADE ட்ரையாங்கிளும் BDE ட்ரையாங்கிள் எடுத்தோமா? இப்போது சேம் அதே மாதிரி ADE ட்ரையாங்கிளும் DEC ட்ரையாங்கிள் தெரியுதா? DEC ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போது நான் அந்த ட்ரையாங்கிள்ஸ் உங்களுக்கு தனியாக ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ADE ட்ரையாங்கிள் ADE. இப்போ இதுக்கு பேஸ் இங்கே பாருங்கள், டிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ஹைட் வரைகிறேன். டிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் ஹைட்டை எம்ன்னு மார்க் பண்ணுறேன். இப்போது டிஎம் தான் இந்த ஏடியோட ஹைட்டு. அது எந்த இடத்துல போய் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த லைன் தான் என்னது நம்மளோட பேஸு. அப்போது ஏடியோட பேஸ் என்ன? இப்போது ஏஇ. புரியுதுங்களா? இது தனியாக வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஏடிங்கிறது ட்ரையாங்கிள், டிஎம் ஹைட்டு, ஏஇ தான் என்னது பேஸ். ஓகேவா? இப்போ அதே மாதிரி டிஇசி ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். டிஇசி. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளுக்கும் எது தான் ஹைட் அப்படின்னா டிஎம் தான் ஹைட். ஓகேவா? டிஎம் தான் என்னது ஹைட். ஓகே, அப்போ பேஸ் என்ன? ஈசி தான் என்னது பேஸ். ஓகேவா? அப்போது நம்ம ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா எழுதலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஃபார்முலா என்ன? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பேஸ் என்ன? ஏஇ தான் பேஸ். ஓகேவா? அப்போ ஏஇ இன்ட்டு ஹைட் என்னது? டிஎம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஇடி ஹாஃப் இன்ட்டு பேஸ் என்னது? சிஇ தான் பேஸு, ஹைட் என்னது? அதே டிஎம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்பர் 3 நம்பர் 4ன்னு எடுத்துக்கிட்டேன். ஈக்குவேஷன் 3யும் 4யும் டிவைட் பண்ணலாம். 3யும் 4யும் டிவைட் பண்ணால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஇடி ஈக்குவல் டு half into AE into DM divided by half into CE into DM. half cancel ஆகிடும், DM cancel ஆகிடும். ஓகேவா? அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE divided by ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் CED equal to AE divided by CE. இதை ஈக்குவேஷன் பின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, 2 ட்ரையாங்கிள்ஸ் எது ஏடிஇன்ற ட்ரையாங்கிளும், இப்போ நம்ம ஏடிஇன்னு எடுத்தோம் அப்படின்னா ஏடிஇ டிஇசி, இதுக்கு காமனாக இருக்கிறது யார்? டிஇ. சரிங்களா? டிஇ ஏடிஇன்னு எடுத்திங்கனாலும் சரி, டிஇசி ட்ரையாங்கிளுக்கும் என்னவா இருக்குது? காமனாக இருக்க பேஸு. அதே மாதிரி ஏடிஇ ட்ரையாங்கிள் பிஇடி ட்ரையாங்கிள் எடுத்திங்கனாலும் இந்த டி என்னவா இருக்கும்? காமனாக இருக்க பேஸ். ஓகேவா? 2 triangles have same base. பேஸ் 2 ட்ரையாங்கிளுக்கு சேம் பேஸ் இருந்துச்சுன்னா சேம் பேஸ் அண்ட் பிட்வீன் சேம் parallel லைன்ஸ். பாருங்க, டியும் பிசியும் parallel தானே? புரியுதுங்களா? சேம் 2 ட்ரையாங்கிள்ஸ் சேம் பேஸ். இப்போ ஏடிஇ ட்ரையாங்கிள் எடுங்க, டிஇசி ட்ரையாங்கிள் எடுங்க, ரெண்டுத்துக்குமே பேஸ் என்ன? டிஇ. சரிங்களா? அதே மாதிரி 2 ட்ரையாங்கிளோட பிட்வீனில் என்ன இருக்குது? பேரல் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஏரியா என்னது? சேம். சரிங்களா? இது ப்ராப்பர்ட்டி. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஇடியும் என்னது? ஈக்குவல். இதை ஈக்குவேஷன் நம்பர் சின்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் சின்னு வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல ஃப்ரம் ஏபிசி நீங்கள் இந்த 3 ஈக்குவேஷனையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஏபிசி இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ
கிடைக்கிற ப்ரூஃப் என்னென்னா ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? இந்த தியரம் பேஸ்டு ஒன்று தியரம் கொஷின்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம், இல்லை இந்த தியரம் பேஸ்ட் கொஷின்ஸ் வரலாம். சரிங்களா? இப்போது நம்ம தியரம் 6.1 ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஏபிசிடின்னு ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க. அதோட டயக்னல்ஸில் இன்டர்செக்ட் பண்ணுற வேல்யூஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் ஏபி பேரலல் டு டிசி, எப்போல்லாம் நம்ம பேரலல் ஒரு ரெண்டு லைன் பேரலல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே நம்ம இது பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் தான் நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்படி அப்ளை பண்ணுற சம்ஸு பிபிடி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சம்ஸ் கண்டிப்பாக வரும். சரிங்களா? இப்போ இங்கே ஏபியும் டிசியும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலாம். ஓலேருந்து, அதாவது இந்த பைசெக்ட் ஆகுது இல்லையா, இதுலேருந்து நான் ஒரு பேரலல் லைன் ஓபிங்கிற ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? என்ன பண்ணியிருக்கேன், ட்ரா ஓபி பேரலல் டு ஏபி. இப்போ ஓபின்ற லைனை ஏபிக்கு பேரலாக நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏபிடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ரைட்டா? ஏபிடிங்கிற ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஓபியும் பிஏவும் எனது பேரலல் லைன், ரைட்டா? இப்போ அந்த ட்ரையாங்கிளை மட்டும் தனியாக எடுத்து காட்டுறேன். இங்கே என்ன இருக்குது, ஏபி, ஓபி மேலே டி. ஓகேவா? இப்போது இது ரெண்டும் ஓபியும் ஏபியானது பேரல் லைன்ஸ். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பிபிடி தியரம் யூஸ் பண்ணலாமா? பிஓவும் ஏபியும் பேரல் லைன்ஸ். பேரல் லைன்ஸ்னும் போது நம்மளோட சைட்ஸ் என்னன்னு சொல்லலாம், ப்ரொப்போர்ஷன் சொல்லலாம். டிபி டிவைடட் பை பிஏ, டிஓ டிவைடட் பை ஓபி. ஓகேவா? டிஓவோட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 2. ஓபியோட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிபி டிவைடட் பை பிஏ, டிஓவோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2, பிஓவோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1. இதை ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணுறேன். இப்போ அடுத்தது ஏடிசி ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஏடிசி ட்ரையாங்கிள் ஏடிசி பாருங்கள், ஓபியும் ஏபியும் பேரல் லைன்ஸு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணோம். கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏபியும் டிசியும் பேரல் லைன் சொல்லியிருந்தாங்களா? கிவனில் ஏபியும் டிசியும் பேரல் லைன்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஓபியும் ஏபியும் பேரல் லைன்ஸு, ஏபியும் டிசியும் பேரல் லைன்ஸா. அப்போது எனக்கு ஓபியும் டிசியுமே என்ன ஆகிடும், பேரல் லைன்ஸ் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போது இந்த இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஓபியும் டிசியும் என்னது, பேரல் லைன்ஸ். ஓகேவா? பேரல் லைன்ஸ் இருந்தால் நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம், பிபிடி தியரம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? தியரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், ஓஏ டிவைடட் பை ஓசியா, பாருங்கள், ஓஏ divided by OC equal to AP divided by DP. ஓகேங்களா? OA ஓட வேல்யூ என்ன, OA ஓட வேல்யூ x plus y, OC ஓட வேல்யூ x plus 3. OAக்கு பதிலாக x plus 5, OC ஓட வேல்யூ x plus 3, AP divided by DP. சரிங்களா? இப்போ இதை LHS RHS அப்படியே மாற்றி எழுதுகிறேன். AP divided by DP equal to x plus 5 divided by x plus 3. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 2 கம்பேர் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 2 கம்பேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டிபி டிவைட் பை பிஏன்னு இருக்குது. இங்கே டிபி வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்கா? அப்போ நம்ம ஈக்குவேஷன் 2வை ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். இது ஈக்குவேஷன் 2 என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கலான்னு போத் சைட்ஸ் பண்ணுங்கள். அப்போ டிபி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு x plus 3 divided by x plus 5. இந்த நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் இப்போ கம்பேர் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் பாருங்கள், டிபி டிவைட் பை பிஏ, இங்கேயும் டிபி டிவைட் பை பிஏ, ஏபினாலும் பிஏனாலும் ஒன்று தான், ரைட்டா? இது லைன்ஸ் தான் இல்லையா? டிபி டிவைட் பை பிஏ, டிபி டிவைட் பை பிஏ, லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஃப்ரம் 1 and 2 x minus 2 divided by x minus 1 equal to x plus 3 divided by x plus 5. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். x minus 2 into x plus 5, x plus 3 into x minus 1. பைனாமியல் மல்டிப்ளை பண்ணணும். பைனாமியல் மல்டிப்ளை பண்ணலாம். x into x, அதுக்கப்புறம் x into 5. x into x, x square,
5 into x 5x ரைட்டா. அப்புறம் minus 2 into x minus 2x minus 2 into 5 minus 10 ரைட்டா. அடுத்தது x into x x square x into minus 1 minus x plus 3 into x 3x 3 into minus 1 minus 3 x square பாருங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடும் சேம் சிம்பிளாக இருக்கா. சேம் சிம்பிளாக இருந்தால் ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ண முடியும். லைக் டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். 5x மைனஸ் 2x என்னது 3x மைனஸ் 10 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3xங்கிறது 2x மைனஸ் 3 ஓகேவா. 3x வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, 2x ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும் மைனஸ் 2x மைனஸ் 10 லெஃப்ட்லேருந்து ரைட் போனால் ப்ளஸ் 10 3x மைனஸ் 2x எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 10 7. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. எக்ஸோட வேல்யூ என்ன 7. ஓகே. எப்போல்லாம் உங்களுக்கு பேரல் லைன்ஸுன்னு கொடுத்துருக்காங்களோ அப்போ பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பார்க்குற மாதிரி பாருங்கள். அப்போ உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ABCD is a trapezium in which AB parallel to DC and its diagonal intersect each other at the point O. உங்களுக்கே தெரியும் ட்ரெபிசியம் அப்படின்னா ஒன் சைட் மட்டும் தான் என்ன இருக்கும் பேரலாக இருக்கும். அந்த பேரலல் சைட்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏபியும் டிசியும் பேரலாக இருக்குன்னு. டயகனல் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஓன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஷோட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏஓ டிவைட் பை பிஓ ஈக்குவல் டு சிஓ டிவைட் பை டிஓ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த கிவனுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்போ கிவனில் என்ன இருந்துச்சு, ஏபிசிடிங்கிறது ஒரு ட்ரெபேசியம், ஏபியும் சிடியும் எனது பேரல் லைன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. அது டயகனல் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு ஓன்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஏபிக்கு பேரலாக ஒரு லைன் ஓபின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறோம். ஏபிக்கு பேரலாக என்னது ஓபி. சரிங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஓபி பேரலல் டு ஏபி, ஏபி பேரலல் டு சிடிங்கிறது கிவனில் இருக்குது ரைட்டா. சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் டிஏபி இருக்கா, டிஏபி ட்ரையாங்கிள் எடுங்க. டிஏபி ட்ரையாங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா நான் தனியாக ட்ரா பண்ணுறேன். டிஏபி ட்ரையாங்கிள் டிஏபி, ஏபியும் ஓபியும் என்னது பேரலல் லைன்ஸ். ஓகேவா. அப்போது நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம், பிபிடி தியரம் யூஸ் பண்ணலாமா. டிபி டிவைட் பை பிஏ டிஓ டிவைடட் பை ஓபின்னு எழுதலாமா. ஓபியும் ஏபியும் பேரலல் லைன்ஸ் யூஸிங் பிபிடி. டிபி டிவைடட் பை பிஏ டிஓ டிவைடட் பை ஓபி. சரிங்களா. இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இதே டயக்ராம்லேருந்து ஏசிடி ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏசிடி இங்கே இருக்குது பாருங்கள், ஏசிடி ட்ரையாங்கிளில் சிடியும் ஓபி என்னது பேரல் லைன்ஸ் இல்லையா. அப்போ அங்கேயும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பிபிடி தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லையா. டிசிஏ ட்ரையாங்கிள் மட்டும் அந்த மெயின் டயக்ராம்லேருந்து எடுத்து தனியாக ட்ரா பண்ணிக்கலாம், அப்போ ஈஸியாக புரியும். டிசி எதுக்கு பேரலாக இருக்குது ஓபி ரைட்டா. இப்போ இந்த இடத்துல நம்ம டிஏசி ட்ரையாங்கிளில் டிசியும் ஓபியும் என்னது பேரல் லைன்ஸ், டிசியும் ஓபியும் பேரல் லைன்ஸ். அப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி தான் அந்த மெயின் டயக்ராம்லேருந்து அது மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓபியும் சிடியும் என்னது பேரல் லைன்ஸ் இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பிபிடி தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லையா. அப்போ ஏசிடி ட்ரையாங்கிளில் நான் பிபிடி தியரம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஏபி டிவைடட் பை பிடி ஏஓ டிவைடட் பை ஓசி. ஓகேவா. இப்போது ரெசிப்ரோக்கலான் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். அப்போது பிடியை நான் டிபி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் பண்ணிங்க அப்படின்னா சிஓ டிவைடட் பை ஏஓ. சரிங்களா. இதான் என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 ஆல்ரெடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்கள். டிபி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு டிஓ டிவைடட் பை பிஓ. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா. இப்போது பாருங்கள் ஈக்குவேஷன் 1லையும் 2லையும் லெஃப்ட் சைடு என்னவா இருக்குது ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம ரைட் சைடு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சிஓ பை ஏஓ டிஓ பை பிஓ, சிஓ பை ஏஓ டிஓ பை பிஓ. நம்மளுக்கு ஷோட் சம் பாருங்கள் என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஷினில்
ஏஓ பை பிஓ ஈக்குவல் டு சிஓ பை டிஓன்னு இருக்குது. அதனால இந்த ஏஓ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ரைட் சைடு கொண்டு போகிறேன், நியூமரேட்டர் போயிடும். டிஓ டினாமினேட்டருக்கு வந்துடும். சரிங்களா? அதான் சிஓ டிவைட் பை டிஓ, ஏஓ டிவைட் பை பிஓ. சரிங்களா? இது லெஃப்ட் சைடு மாறி இருக்குது, அதை மட்டும் நான் மாற்றி லாஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிடுறேன். அப்போ என்ன ஆகும்? ஏஓ டிவைடட் பை பிஓ ஈக்குவல் டு சிஓ டிவைட் பை டிஓ. நம்மளுக்கு எப்படி கொஷினில் ஷோ பண்ண சொன்னாங்களோ அதே மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவும் ட்ரையாங்கிள்ஸ்லேயே போடுறேன். ஃபஸ்ட்டு பிபிடியை இன்னும் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு சம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.